ஹே ஹாய் கேஸ், இன்னைக்கு நான் பார்க்க போறது 2014 வெளியான டார்க் வாஸ் த நைட். சோ ஒன்ஸ் அகைன் இது உங்க நேரோ டைம். நம்ம சேனல் வீடியோ பார்த்துட்டு இருக்கவங்க சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்கிற பெல் ஐகானை பிரஸ் பண்ணி இதுல ஆளுங்க செலக்ட் பண்ணுங்க. அப்பதான் நான் போற இந்த மாதிரியான வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு நோட்டிபிகேஷனா வரும். படத்தோட ஆரம்பம் காட்டுக்குள்ள சில பேரெல்லாம் சேர்ந்து மரங்களை வெட்டிட்டு இருக்காங்க. அதே மாதிரி ஒரு நபர் அந்த காட்டுக்கு வெளியிலயுமே நிக்கிறாரு. அப்படி அவர் அந்த இடத்துல இருந்துட்டு இருக்கும் போது இப்ப அந்த சமயத்துல ஒரு கார் அந்த இடத்துக்கு வருது. அந்த கார்ல இருக்கிறவர் என்ன சொல்றாருன்னா, காட்டுல மரங்கள் எல்லாத்தையுமே வெட்டிட்டீங்கன்னா உடனடியா இங்க இருந்து கிளம்பிக்கோங்க அப்படின்னு அவர் சொல்றாரு. இத கேட்ட உடனே அவருமே என்ன பண்றாருன்னா, அந்த காட்டுல மரம் வெட்டிட்டு இருப்பாங்க இல்லையா, அவங்களுக்கு அவர் இன்ஃபார்ம் பண்றாரு. அதாவது மரத்தை எல்லாத்தையுமே வெட்டிட்டீங்கன்னா உடனடியா இங்க வாங்க, நம்ம இங்க இருந்து கிளம்பலாம் அப்படின்னு சொல்றாரு. ஆனா அப்படி சொல்லும் போது அந்த பக்கத்துல இருந்து அவருக்கு எந்த ரெஸ்பான்ஸுமே கிடைக்கல. அவருக்கு ஒண்ணுமே புரியல. ஹலோ கேக்குதா, நான் பேசுறது கேக்குதா அப்படின்னு அவர் கேட்கும் போது அந்த வாக்கி டாக்கில இருந்து ஒரு மர்மமான குரல் மட்டும் அதுல இருந்து கேக்குது. அது மட்டும் இல்லாம எங்களை காப்பாத்துங்க அப்படின்னு கத்துற மாதிரி ஒரு சத்தம் கேக்குது. இதை கேட்ட உடனே அவருக்கு லைட்டா பயமா இருக்கு. உடனே அவர் என்ன பண்றாருன்னா, அவரோட காரை எடுத்துட்டு நேரா அந்த காட்டுக்குள்ள போறாரு. இவர் அங்க போய் பார்க்கும்போது அங்க யாரையுமே காணோம். ஏதாவது தடயம் கிடைக்குமா அப்படின்னு அவர் தேடி பார்க்கும்போது ஒரு கை மட்டும் அந்த இடத்துல இருக்கிறத பாக்குறாரு. சரி, அவர் போய் நம்ம எழுப்பி இங்க என்ன ஆச்சு அப்படின்னு கேட்கலாம் அப்படின்னு அவர் நினைச்சு அவர் போய் பார்த்தாதான் தெரியுது, அந்த இடத்துல அவரோட கை மட்டும் தான் இருக்கு. அது மட்டும் இல்லாம மேல இருந்து ரத்தம் சிந்துற மாதிரி தெரியுது. என்னன்னு பார்த்தா அந்த மரத்துக்கு மேலயும் ஒரு உடம்பு இறந்த நிலையில கிடக்குது. இது எல்லாத்தையுமே பார்த்த உடனே அவர் புரிஞ்சுக்கிறாரு, கண்டிப்பா காட்டுக்குள்ள ஏதோ ஒரு பிரச்சனை நடந்திருக்கு அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு அவர் வேக வேகமா அவரோட வண்டிக்குள்ள ஏறி அந்த வண்டியை ஸ்டார்ட் பண்ணி அங்கிருந்து கிளம்ப பாக்குறாரு. நம்மால உடனே வண்டி ஸ்டார்ட் பண்ணி அங்கிருந்து கிளம்பலான்னு பார்க்கும்போது வண்டி ஸ்டார்ட் ஆகிரும். ஆனா அந்த இடத்தை விட்டு நகரவே நகராது. என்னன்னு பார்த்தா பின்னாடி இருந்து ஒரு மிருகம் வேக வேகமா அந்த காரை உடைச்சுக்கிட்டு உள்ள அந்த ஆளையும் கொலை பண்ணுது. ஆனா அது என்னதான் தெரியல. இவ அப்படியே கட் பண்ணா அடுத்த சீன்ல நம்ம ஹீரோவை காட்டுறாங்க. நம்ம ஹீரோ இந்த காட்டை விட்டு ரொம்ப தூரத்துல ஒரு சின்ன டவுன்ல தான் இருக்காரு. நம்ம ஹீரோ பார்த்தா ஒரு ஷெரீஃபா இருக்காருங்க. இப்ப நம்ம ஹீரோ என்ன பண்றாருன்னா, அவரோட அசிஸ்டன்ட கூட்டிட்டு நேரா ரான் ஒருத்தர் பார்க்க போறாரு. ஆக்சுவலி ரான் ஒரு கம்பெனி ரெஜிஸ்டர் பண்ணிருப்பாரு. அதாவது அவர் இந்த குதிரைகள் எல்லாத்தையுமே வளர்த்திட்டு இருக்காரு. அப்படி அவர் வளர்த்திட்டு இருக்கும் போது அதுல ஒரு குதிரை மட்டும் எங்கேயோ காணாம போயிருச்சு. அவர் சொல்றாரு, கண்டிப்பா என்னோட குதிரை எப்படியுமே வெளியில போகாது. ஏன்னா நான் எல்லா கேட்டையுமே அடைச்சிட்டேனே, அப்ப எப்படி ஒரு குதிரை காணாம போயிருக்கும்? எனக்கு நீங்க தான் தேடி தரணும். அது மட்டும் இல்லாம அந்த குதிரை மேல நான் ஒரு செயினை போட்டிருப்பேன், அதுல 28 அப்படிங்கிற நம்பருமே போட்டிருக்கோம். இதை கேட்ட உடனே நம்ம ஹீரோ என்ன சொல்றாருன்னா, உங்களோட குதிரைய நாங்க தேடி தரோம் அப்படின்னு அவர் சொல்றாரு. இப்ப உடனே நம்ம ஹீரோவும் அவரோட அசிஸ்டன்டும் நேரா கார்ல போயிட்டு இருக்காங்க. இவங்க எங்க போறாங்கன்னு பார்த்தா நம்ம ஹீரோவோட வைஃபோட வீட்டுக்கு. அதாவது இவங்க ரெண்டு பேருமே இப்ப பிரிஞ்சுதான் வாழ்ந்துட்டு இருக்காங்க. அந்த வீட்டுக்கு போகும்போது தான் அவரோட பையனையுமே காட்டுறாங்க. இப்ப எதுக்காக இங்க வந்திருக்காருன்னா, அவரோட பையனை கூட்டிட்டு ஸ்கூல்ல போய் விடுறதுக்காக தான் வந்திருக்காரு. அந்த சமயத்துல தான் அவரோட வைஃப் அந்த இடத்துக்கு இந்த மாதிரி நாளைக்கு நம்ம பையனோட ஸ்கூல்ல இருந்து நம்ம ரெண்டு பேத்தையுமே பேரண்ட்ஸ் மீட்டிங்காக கூப்பிட்டு இருக்காங்க அப்படின்னு அவங்க சொல்றாங்க. இதை கேட்ட உடனே அவருமே போலாம் அப்படின்னு அவர் சொல்றாரு. ஆனா இப்ப நம்ம ஹீரோ என்ன பண்றாருன்னா, அவரோட பையனை மட்டும் கூட்டிட்டு நேரம் ஸ்கூல்ல போய் டிராப் பண்றாரு. இப்ப அப்படியே அதுக்கப்புறமா ராத்திரி ஆகுது. நம்ம ஹீரோட வீட்டுல தான் அவரோட பையனுமே இருக்காரு. இவங்க ரெண்டு பேருமே இப்படி பேசிட்டு இருக்கும்போது அப்பதான் அவரோட பையன் எதையோ பாக்குறாரு. அவர் சொல்றாரு, என்னன்னா நம்மளோட வீட்டுக்கு பின்னாடி யாரோ போற மாதிரி இருக்கு அப்படின்னு அவர் சொல்லும்போது நம்ம ஹீரோ என்ன சொல்றாருன்னா, நீ இங்கேயே பயப்படாம இரு, நான் என்னன்னு போய் பார்த்துட்டு வரேன் அப்படின்னு அவர் சொல்றாரு. உடனே நம்ம ஹீரோ ஒரு டார்ச்சை எடுத்துட்டு வீட்டுக்கு பின்னாடி போய் பார்த்தா அங்க யாரையுமே காணோம். சரி பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு அவரோட பையனை கூட்டிட்டு போய் அவர் தூங்க வைக்கிறாரு. அப்படி தூங்க வைக்கும் போது அந்த பையனோட பெட்டுக்கு பக்கத்துல இன்னொரு பெட் இருக்கும். அதை ஒரு மாதிரி சோகத்தோட பாத்துக்கிட்டே அவர் அந்த இடத்தை விட்டு கிளம்புறாரு. இப்ப அதுக்கப்புறமா அடுத்த நாள் காலையில அசிஸ்டன்ட் என்ன பண்றாருன்னா, நம்ம ஹீரோ கூப்பிடுறாரு, நீங்க முதல்ல வெளியில வாங்க, வெளியில நிறைய கால் தடங்கள் எல்லாம் இருக்கு அப்படின்னு சொல்லும் போது நம்ம ஹீரோவும் என்ன பண்றாருன்னா, வேகமா வெளியில பாக்குறாரு. வெளியில பார்த்தா அவர் சொன்ன மாதிரியே இவங்க வீட்டுக்கு வெளியில ஏதோ ஒரு கால் தடங்கள் இருக்கு. அந்த கால் தடம் எங்க போகுது அப்படிங்கறத நம்ம ஹீரோ ஃபாலோ பண்ணிட்டு போறாரு. அப்படி அவர் போய் ஃபாலோ பண்ணி போகும்போது தான் தெரியுது, அது கரெக்டா நம்ம ஹீரோ வீட்டோட ஜன்னல் கிட்ட வந்த உடனே அது அந்த இடத்தை விட்டு நின்னுது. அதுக்கப்புறமா நம்ம ஹீரோ என்ன பண்றாருன்னா, இந்த ஊர்ல எங்கெல்லாம் அந்த கால் தடங்கள் இருக்குங்கிறத தேடி பாக்குறதுக்காக அவர் போறாரு. அப்படி போய் அவர் செக் பண்ணி பார்க்கும்போது தான் தெரியுது, அந்த வீதி பூரா அந்த மர்மமான கால் தடங்கள் மட்டும்தான் அங்க நிறைஞ்சு இருக்கு. உடனே நம்ம ஹீரோ அசிஸ்டன்ட் என்ன பண்றாங்கன்னா, அந்த கால் தடங்களை ஃபாலோ பண்ணிட்டு போறாங்க. அப்படி ஃபாலோ பண்ணிட்டு போகும்போது தான் தெரியுது, அது நேரா காட்டுக்குள்ள போறத அவங்க கண்டுபிடிக்கிறாங்க. அதனால வேற வழி இல்லாம இப்ப இவங்க உள்ள போய் தான் ஆகணும். அப்படி உள்ள போய் பார்க்கும்போது தான் தெரியுது, ஒரு மரத்துல மட்டும் ஏதோ ஒரு மிருகம் அதோட நெகத்தை வச்சு கீறின அந்த தடயம் அங்க இருக்கு. அதுக்கப்புறம் அதை இன்னும் ஃபாலோ பண்ணி போயிட்டு இருக்கும் போது ஒரு கட்டத்துல அந்த கால் தடங்கள் அந்த இடத்தை விட்டு காணாம போகுது. இப்ப நம்ம ஹீரோ என்ன பண்றாருன்னா, ராத்திரி நேரத்துல ஃபாரஸ்ட் ஆபீசருக்கு அவர் கால் பண்றாரு. அதாவது நீங்க ஏதாவது மிருகத்தை பாத்தீங்களா அப்படின்னு கேட்கும்போது ஆபீசருமே என்ன சொல்றாரு, இந்த மாதிரி நாங்க எந்த மிருகத்தையுமே பார்க்கல அப்படின்னு அவர் சொல்றாரு. இப்ப நம்ம ஹீரோ அவரோட அசிஸ்டன்ட் கிட்ட என்ன சொல்றாருன்னா, என்னோட டெஸ்க்ல இருக்கிற வேலையெல்லாம் நீ முடிச்சு வச்சிரு, நான் இப்ப வெளியில போயிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வெளியில கிளம்புறாரு. அவர் நேரா சூப்பர் மார்க்கெட்ல போய் அவருக்கு தேவையான பொருட்களை வாங்கிட்டு மக்கள் கிட்ட அவர் என்ன சொல்றாருன்னா, நான் ஃபாரஸ்ட் ஆபீசருக்கு இன்ஃபார்ம் பண்ணிருக்கேன், அவங்க என்ன ஏதுன்னு பார்த்து அதை ரிசால்வ் பண்ணிடுவாங்க அப்படின்னு அவங்க
சொல்லிட்டு சொல்றாங்க. இப்ப வந்து இங்க நம்ம அசிஸ்டன்ட் வந்து காட்டுறாங்க. அவர் வந்து நம்ம ஹீரோட வேலை எல்லாத்தையுமே அவர் பார்த்துட்டு இருக்காரு. அந்த சமயத்துல தான் அங்க ஒரு போட்டோவுமே இருக்கும். அந்த போட்டோல ஒரு சின்ன பையன் இருப்பான். அந்த போட்டோவே அசிஸ்டன்ட் பார்த்துட்டு இருக்காரு. ஹீரோ வந்து ஊருக்கு வெளியில நடந்து போயிட்டு இருக்கும்போது இந்த ஊரோட சர்ச் ஃபாதர் வந்து அந்த இடத்துக்கு வராரு. அவர் வந்து என்ன சொல்றாருன்னா, என்னோட பெட் அனிமலை காணோம், அது மட்டும் இல்லாம இந்த ஊர்ல இருக்கிற நிறைய பேத்தோட வளர்ப்பு பிராணிகளை காணோம் அப்படின்னு அவர் சொல்றாரு. நம்ம ஹீரோக்கு ஒண்ணுமே புரியல. இருந்தாலும் அவர் வந்து அப்படியே நடந்து போயிட்டு இருக்கும்போது அந்த இடத்துக்கு ஒரு கார் வருது. அந்த கார்ல இருக்கிறவர் என்ன சொல்றாருன்னா, நான் நிறைய மான்கள் எல்லாத்தையுமே வேட்டையாடுவேன், ஆனா ஏன் என்னன்னே தெரியல, இந்த தாட்டி ஒரு மான் கூட நம்ம ஊர்ல இல்லன்னு அவர் சொல்றாரு. நம்ம ஹீரோக்கு இதெல்லாம் கேட்டுட்டு என்ன சொல்றதுன்னே தெரியல. இப்ப அவர் என்ன பண்றாருன்னா, நேரா அவரோட வைஃப் வீட்டுக்கு போய் அவரோட பையனை கூட்டிட்டு வீட்டுக்கு வந்து போறாரு. இப்ப இது ராத்திரி வேலையாச்சா, நம்ம ஹீரோ என்ன பண்றாருன்னா, அவரோட பையனை கூட்டிட்டு கார்ல வந்து டிரைவ் பண்ணிட்டு இருக்கும் போது அவரோட பையன் ரோட்ல வந்து எதையோ ஒண்ணு பாக்குறான். அவன் என்ன சொல்றான்னா, எதிரில ஏதோ ஒரு மிருகம் கிராஸ் ஆகி போச்சு அப்படின்னு அவன் சொல்றான். ஆனா நம்ம ஹீரோ வந்து பையன் விளையாட்டுக்கு ஏதோ சொல்றான் அப்படின்னு சொல்லி நம்பாம விட்டுறாரு. ஆனா நல்லா பார்த்தா தான் தெரியுது அந்த இடத்துல ஏதோ ஒரு மிருகம் இருக்கு. நம்ம ஹீரோ வந்து பயந்து போய் என்ன பண்றாருன்னா, கார் அங்கேயே நிறுத்தி கன் எடுத்துட்டு வெளியில வராரு. கன் எடுத்துட்டு போய் யார் அங்க இருக்கிறது அப்படின்னு கத்தும் போது அங்க பார்த்தா யாருமே இல்ல. அந்த மிருகம் வந்து காட்டுக்குள்ள போயிருச்சு அப்படின்னு நினைக்கிறேன். இப்ப நம்ம ஹீரோ என்ன பண்றாருன்னா, காருக்குள்ள போய் வண்டி ஸ்டார்ட் பண்ணி இங்க இருந்து கிளம்பலாம் அப்படின்னு அவர் பாக்குறாரு. ஆனா காருக்குள்ள போய் பார்த்தா அவரோட பையனை காணோம். இத பார்த்த உடனே அவருக்கு தூக்கி வாரி போடுது. அது மட்டும் இல்லாம ரொம்பவே பயப்பட ஆரம்பிக்கிறாரு. அந்த சமயத்துல அவர் யோசிக்கிறாரு, அவரோட வீடு வந்து பக்கத்துல தான் இருக்கு, ஒருவேளை அவன் அங்க போயிருப்பானோ அப்படின்னு நினைச்சிட்டு நேரா வீட்டுக்கு போய் பார்த்தா நல்ல வேலை அவனோட பையன் வந்து அந்த வீட்டுல தான் பயந்து போய் ஒளிஞ்சிட்டு வந்து இருந்திருக்கான். இப்ப அதே சமயம் இந்த பக்கம் நம்ம அசிஸ்டன்ட் காட்டுறாங்க. அவர் என்ன பண்றாரு, ஒரு கடைக்குள்ள வந்து போறாரு. அந்த கடைக்கு போய் அந்த ஓனர் கிட்ட அவங்க வந்து ஜாலியா பேசிட்டு இருக்கும்போது அந்த ஓனர் கேக்குறாரு, உங்களுக்கு வந்து இந்த ஊர் பிடிச்சிருக்கா அப்படின்னு கேட்கும்போது, எனக்கு வந்து இந்த ஊர் பிடிச்சிருக்கு அப்படின்னு அவர் சொல்றாரு. இந்த அசிஸ்டன்ட் வந்து இந்த ஊருக்கு புதுசு. இதுக்கு முன்னாடி வந்து அவர் நியூயார்க்ல தான் வந்து வேலை செஞ்சுட்டு இருந்திருப்பாரு. அப்ப அந்த ஓனர் என்ன சொல்றாருன்னா, உங்களுக்கு இந்த ஊர் புதுசுங்கிறதுனால உங்களுக்கு நிறைய விஷயம் தெரியாது, இங்க மர்மமான விஷயங்கள் அடிக்கடி நடக்கும். என்னோட பாட்டி வந்து சின்ன வயசுல இருக்கும்போது ஒரு கதை சொல்லுவாங்க. அந்த கதையில எங்க பாட்டி என்ன சொல்லிருப்பாங்கன்னா, இந்த ஊர்ல வந்து ஒரு குட்டி பையன் இருந்தான். திடீர்னு அந்த பையன் ஒரு நாள் காணோம். அந்த பையனை தேடிட்டு இந்த ஊர்ல இருக்கிற மக்கள் எல்லாருமே காட்டுக்குள்ள போகும்போது, அப்படி காட்டுக்குள்ள போய் பார்க்கும்போது அவங்க கண்டுபிடிக்கிறாங்க, அந்த பையனோட டெட் பாடி மரத்துக்கு மேல தொங்கிட்டு இருந்ததா அவங்க பார்த்ததா அவர் சொல்றாரு. இவ அப்படியே கட் பண்ணா நம்ம ஹீரோவும் ஹீரோட வைஃபும் அவங்க பையனோட ஸ்கூலுக்கு போறாங்க. அந்த பையனோட கிளாஸ் டீச்சர் வந்து இவங்க ரெண்டு பேருக்கிட்டயுமே பேசிட்டு இருக்காங்க. அப்ப அந்த டீச்சர் என்ன சொல்றாருன்னா, டிம் அப்படிங்கிற ஒரு ஸ்டூடெண்டோட நேம சொல்றாங்க. இதை கேட்ட உடனே ஹீரோட வைஃப் வந்து கொஞ்சம் லைட்டா டென்ஷன் ஆகுற மாதிரி தெரியுது. ஏன் என்னன்னே தெரியாம அந்த இடத்த விட்டு கத்திக்கிட்டு வேக வேகமா வெளியில கிளம்பி போறாங்க. வெளியில வந்தது மட்டும் இல்லாம அந்த இடத்த விட்டு அவங்க வீட்டுக்கு வந்து அவங்க போயிடுறாங்க. இப்ப நம்ம ஹீரோ என்ன பண்றாருன்னா, அவரோட கார் எடுத்துட்டு அவர் வந்து வெளியில போறாரு. இப்ப நம்ம ஹீரோ என்ன பண்றாருன்னா, அப்படியே கார் எடுத்துட்டு வெளியில போகும்போது ரோட்டுக்கு எதிர்த்தாப்புல நம்ம அசிஸ்டன்ட் வந்து வர்றத அவர் பாக்குறாரு. அவர்கிட்ட வந்து நம்ம ஹீரோ பேசிட்டு இருக்கும்போது இப்ப திடீர்னு அங்க என்ன ஆகுதுன்னா, ஏகப்பட்ட பறவைங்க பயந்து போய் அங்க இருந்து வேகமா பறக்கிறதா அவங்க பாக்குறாங்க. ஆக்சுவலி அவங்களுக்கு என்ன நடக்குதுன்னே புரியல. இப்ப நம்ம ஹீரோவும் அவரோட அசிஸ்டன்ட் வந்து ஒரு இடத்துல இருந்து பேசிட்டு இருக்காங்க. அவர் வந்து என்ன சொல்றாருன்னா, காட்டுல இருக்கிற மான்கள் எல்லாத்தையுமே காணோம், அது மட்டும் இல்லாம நம்ம இப்ப பார்த்தோமே கூட்டமா பறவைங்க பறந்து போச்சு, அதுங்க எல்லாமே இந்த சீசன் அப்போ நார்த் நோக்கி தான் அதுங்க போகும். ஆனா ஏன் என்னன்னே தெரியல, அதுங்க எல்லாமே சவுத்த நோக்கி போகுதுங்க. கண்டிப்பா காட்டுல ஏதோ பிரச்சனை இருக்கு அப்படிங்கறத அவர் சொல்றாரு. அப்ப நம்ம அசிஸ்டன்ட் என்ன சொல்றாருன்னா, அந்த கடையில வந்து ஒரு ஓனர் இருந்திருப்பாரு இல்லையா, அவரு கூட ஒரு கதை சொல்லிருப்பாரு. அந்த கதையை வந்து நம்ம ஹீரோ கிட்ட சொல்றாரு. ஆனா வந்து நம்ம ஹீரோ போல்டா சொல்றாரு, அது எந்த மிருகமும் எல்லாம் கொலை பண்ணல, யாரோ கொலை பண்ணி அந்த பையனை வந்து அந்த மரத்து மேல போட்டிருப்பாங்க, இதெல்லாம் நினைச்சு நீ பயப்பட வேணாம் அப்படின்னு அவர் சொல்றாரு. அசிஸ்டன்ட் வந்து அங்க இருந்து வீட்டுக்கு போலாம் அப்படின்னு பாக்கும்போது நம்ம ஹீரோட வைஃப் அந்த இடத்துக்கு வராங்க. அவங்க வந்து என்ன சொல்றாங்கன்னா, எனக்கு வந்து மொத்தம் 2 பசங்க இருந்தாங்க, ஆனா இப்போ ஒருத்தன் தான் உயிரோட இருக்கான், அதுல ஒருத்தன் இறந்து போயிட்டான், அவனோட பேரு தான் டிம். இப்பதான் நமக்கு புரியுது ஏன் அவங்க வந்து அந்த இடத்த விட்டு கத்திக்கிட்டே வெளியில போனாங்கன்னு. அதாவது அவன் எப்படி இறந்து போயிருப்பானா, பாத் டப்ல வந்து குளிக்கலான்னு போகும்போது கால் வலிக்கு நேரா அந்த தலை அந்த டப்லயே மோதி அவன் அந்த இடத்துல இறந்துட்டான். ஆனா நம்ம ஹீரோ என்ன நினைச்சிருப்பாருன்னா, இது எல்லாமே என்னோட தப்பு தான், நம்ம தான் சரியா நம்மளோட பசங்களை வளர்க்கல அப்படின்னு நினைச்சு புலம்பிட்டு இருக்காரு அப்படின்னு அவங்களோட வைஃப் வந்து சொல்றாங்க. இப்ப அப்படியே இங்க நம்ம ஹீரோவை காட்டுறாங்க. அவர் வந்து அவரோட வீட்டுல உட்காந்துட்டு இருக்கும்போது இப்போ வந்து ஒரு போன் கால் வருது. அந்த போன் காலை அட்டென்ட் பண்ண அடுத்த செகண்டே அவருக்கு வந்து என்னாச்சுன்னே தெரியல. உடனே அவரோட அசிஸ்டன்ட்க்கு கால் பண்ணி வேகமா நம்ம இங்க இருந்து கிளம்பி ஆகணும் அப்படின்னு அவர் சொல்றாரு. என்னன்னு பார்த்தா இப்ப நம்ம ஹீரோவும் அவரோட அசிஸ்டன்டோ நேரா ஒருத்தவங்களோட வீட்டுக்கு போறாங்க. யாரோட வீட்டுக்குன்னு பார்த்தா நம்ம ரானோட வீட்டுக்கு. அவர் என்ன சொல்றாருன்னா, என்னோட பண்ணைக்குள்ள யாரோ ஒருத்தவங்க பூந்துட்டாங்கன்னு நினைக்கிறேன், அங்கிருந்து பயங்கரமான சத்தமெல்லாம் வருது, கண்டிப்பா என்னோட குதிரையை வந்து திருடுறதுக்காக தான் உள்ள வந்திருப்பாங்க அப்படின்னு சொல்லி அவர் வந்து கன் எல்லாம் எடுத்துட்டு வெளியில நிக்கிறாரு. நம்ம ஹீரோ என்ன சொல்றாருன்னா, நாங்க எதுக்காக இங்க வந்திருக்கோம் அதெல்லாம் நாங்க பாத்துக்கிறோம் அப்படின்னு சொல்லி அவரோட கன்னை வந்து எடுத்து வச்சுக்கிறாரு. இப்ப இப்படி வந்து இவர் பேசிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோக்கு ஏதோ ஒரு சத்தம் கேக்குது. என்னன்னு திரும்பி பார்த்தா ஏதோ ஒண்ணு வந்து வேகமா ஓடிக்கிட்டு இருக்கு. உடனே நம்ம ஹீரோ என்ன பண்றாரா, கையில ஒரு கன்னை எடுத்துக்கிட்டு யார் இந்த பக்கமா ஓடி போனது அப்படின்னு சொல்லி அந்த இடத்துக்கு போகும்போது இப்ப அந்த மிருகம் என்ன பண்ணுதுன்னா, அந்த குதிரைங்களை அடிச்சு வச்சிருப்பாங்க இல்லையா, அந்த இடத்துக்குள்ள போயிருது. உடனே அவருமே என்ன பண்றாருன்னா, அந்த இடத்துக்கு போகும்போது அந்த மிருகம் அங்கே எங்கேயுமே ஓடுது. ஆனா நம்ம ஹீரோக்கு அது சரியாவே தெரியல. இப்ப நம்ம ஹீரோக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. அது மட்டும் இல்லாம இது ராத்திரி வேலை வேற ஆச்சா. அவர் என்ன சொல்றாருன்னா, எதா இருந்தாலும் நம்ம காலையில வந்து பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்த விட்டு கிளம்பிடுறாரு.
போறாரு. இப்ப அப்படி காலையில வந்து இங்க பார்த்தாதான் தெரியுது, இந்த குதிரைகளை வந்து அடைச்சு வச்சிருப்பாங்க இல்லையா, அந்த இடத்தோட கதவுல ஏதோ பயங்கரமான நகைக்கீரல்களை அவங்க வந்து பாக்குறாங்க. இப்ப அதுக்கப்புறமா நம்ம ஹீரோ என்ன பண்றாருன்னா அவரோட வீட்டுக்கு வந்து போயிட்டு இருக்காரு. அதே சமயம் ராத்திரி வேலையாச்சா, நம்ம ஹீரோ வந்து கார்ல தனியா வந்து போயிட்டு இருக்காரு. அப்படி வந்து அவர் போயிட்டு இருக்கும் போது ரோட்டுக்கு நடுவுல ஒரு மான் வந்து அங்க இறந்து கிடக்குற மாதிரி தெரியுது. உடனே அவர் என்ன பண்றாருன்னா அதுக்கு உயிர் இருக்கா இல்லையா அப்படின்னு செக் பண்றதுக்காக அங்க நடந்து போகும்போது அந்த மானோட உடம்புல நகைக்கீரல்களை அவர் பாக்குறாரு. நம்ம ஹீரோ என்ன பண்றாருன்னா அந்த மானையே பார்த்துட்டு இருக்கும் போது நம்ம ஹீரோட காரு கிட்ட வேகமா ஏதோ ஒண்ணு வந்து ஓடுது. ஹீரோ வந்து அதை பார்த்த பயந்து போடுறாரு. உடனே அவர் என்ன பண்றாருன்னா அவர் கையில இருக்கிற அந்த கன் எடுக்கிறாரு. அது வந்து நேரா காட்டுக்குள்ளதான் போன மாதிரி இருந்ததுன்னு அவர் நேரா காட்டுக்குள்ள போறாரு. அப்படி வந்து போகும்போதுதான் அவருக்கு முன்னாடி ஏதோ ஒண்ணு நிக்கிறத அவர் பாக்குறாரு. நம்ம ஹீரோ என்ன பண்றாருன்னா துரத்திக்கிட்டே போகும்போது அந்த மிருகம் அதை பார்த்து பயந்து போய் அந்த காட்டுக்குள்ள போயிருது. இப்ப அப்படியே கட் பண்ண அடுத்த நாள் காலையில ஒரு 3 பேர் போல காட்டுக்குள்ள மான்களை வேட்டையாடுறதுக்காக போறாங்க. இப்படி வந்து இவங்க மான் பிடிக்கலான்னு போகும்போது அவங்க 3 பேரையும் ஏதோ ஒரு மிருகம் வந்து அட்டாக் பண்ணுது. அந்த 3 பேர்ல ஒருத்தர் மட்டும் அந்த இடத்த விட தப்பிச்சு போயிடுறாரு. அவர் நேரா வெளியில போய் என்ன காப்பாத்துங்க காப்பாத்துங்க அப்படின்னு சொல்லி கத்திக்கிட்டே ஊருக்குள்ள போறாரு. இப்ப நம்ம ஹீரோ என்ன பண்றாருன்னா அந்த நாள் காலையில அவரோட கார் எடுத்துட்டு அவர் போயிட்டு இருக்காரு. எங்க போறாருன்னு பார்த்தா நேத்து ராத்திரி ஒரு மான் வந்து இறந்து கிடந்தது இல்லையா, அந்த இடத்துக்கு போறாரு. அந்த இடத்துக்கு போய் பார்த்தா ஒரே ரத்தக்கரை மட்டும் தான் இருக்கும். ஆனா அங்கிருந்து மானும் காணோம். உடனே நம்ம ஹீரோ என்ன பண்றாருன்னா அந்த மிருகம் வந்து இவர்கிட்ட இருந்து தப்பிச்சு போச்சு இல்லையா, அந்த வழியில போறாரு. அப்படி வந்து போகும்போது ஒரு வேட்டைக்காரர் மட்டும் என்ன காப்பாத்துங்க காப்பாத்துங்கன்னு சொல்லி கத்திக்கிட்டே வெளியில வராரு. உடனே நம்ம ஹீரோ என்ன பண்றாருன்னா அவரை புடிச்சிட்டு நேரா ஸ்டேஷனுக்கு வந்து போறாரு. ஸ்டேஷன்ல வச்சு அந்த வேட்டைக்காரர் கிட்ட எதுக்காக கத்திட்டு வந்தீங்க அப்படின்னு கேட்கும்போது அப்ப அவர் என்ன சொல்றாருன்னா இன்னைக்கு காலையில நாங்க 3 பேர் அந்த காட்டுக்குள்ள வேட்டையாடலான்னு போனோம். ஆனா ஏதோ ஒரு மிருகம் எங்க இருந்து வந்ததுன்னு தெரியல, எங்க எல்லாருமே போட்டு அட்டாக் பண்ணுச்சு. அதுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னே தெரியல, நான் மட்டும் அங்க இருந்து தப்பிச்சு எப்படி வெளியில வந்துட்டேங்கிற மாதிரி அவர் சொல்றாரு. இப்ப இவர் பார்த்தது, இப்ப இந்த வேட்டைக்காரர் சொன்னது, இது எல்லாத்தையுமே வச்சு அவர் என்ன முடிவு பண்றாருன்னா ஏதோ ஒரு மிருகம் தான் இந்த ஊருக்கு வந்து பிரச்சனை கொடுத்துட்டு இருக்குங்கிறத அவர் வந்து புரிஞ்சுக்கிறாரு. இந்த சமயத்துல தான் ஜிம் அப்படிங்கிற ஒருத்தர் கிட்ட இருந்து நம்ம ஹீரோக்கு ஒரு போன் கால் வருது. இப்ப நம்ம ஹீரோ என்ன பண்றாருன்னா ஜிம்மை பாக்குறதுக்காக போறாரு. அந்த ஆளு என்ன பண்றாப்லன்னா நம்ம ஹீரோவை காட்டுக்குள்ள வந்து கூட்டிட்டு போறாரு. என்னன்னு பார்த்தா அங்க இருக்கிற ஒரு மரத்துக்கு மேல ஒரு ஆள் இறந்த நிலைமையில கிடக்கிறத அவங்க பாக்குறாங்க. நம்ம ஹீரோக்கு இப்ப என்ன பண்றதுன்னு தெரியல. உடனே அவர் என்ன பண்றாருன்னா அவரோட அசிஸ்டன்ட் கூட்டிட்டு நேரா ஸ்டேஷனுக்கு வந்து போறாரு. அது மட்டும் இல்லாம அவர் இன்னொரு விஷயத்தையும் சொல்றாரு. இந்த மாதிரி நேத்து நம்ம ஊருக்கு பக்கத்துல இருக்கிற ஒரு ஷெரீஃப் கால் பண்ணியிருந்தாரு. அதுல அவர் என்ன சொன்னாருன்னா அவங்க ஊர்ல வந்து கொஞ்சம் பேர் மரம் வெட்டிட்டு இருந்தாங்களாமா. அப்படி மரத்தை வந்து வெட்டிட்டு இருக்கும் போது ஏதோ ஒண்ணு வந்து அவங்க எல்லாருமே கொண்டு போட்டுருச்சு அப்படின்னு அவர் சொன்னாரு. அதை வச்சு அவர் என்ன சொல்றாருன்னா அவங்க ஊர்ல இருக்கிற அந்த மிருகம் ஏதோ ஒரு காரணத்தினால அங்க வாழ முடியாம நம்ம ஊர் காட்டுக்குள்ள வந்துருச்சு அப்படின்னு அவர் சொல்றாரு. அதனால அந்த மிருகத்தினாலதான் நம்ம ஊர்ல இவ்வளவு பிரச்சனைகளையும் நாம பார்க்க வேண்டியதா இருக்கு அப்படிங்கறத அவர் சொல்றாரு. அதே இடத்துக்கு தான் இப்ப நம்ம ஜிம்முமே வராரு. அவர் என்ன சொல்றாருன்னா நான் ரொம்ப நாளைக்கு முன்னாடி இந்த காட்டுல வந்து நிறைய கேமராஸ் எல்லாம் பிக்ஸ் பண்ணியிருந்தேன். அந்த கேமரால ஏதோ ஒண்ணு சிக்கி இருக்கு, அதை வேணா நீங்க பாக்குறீங்களா அப்படின்னு சொல்லி அந்த ரெக்கார்டிங்ஸ் எல்லாம் கொடுக்கும்போது நம்ம ஹீரோவை என்ன பண்றாருன்னா அது எல்லாத்தையுமே போட்டு பாக்குறாரு. அந்த காட்டுக்குள்ள இருக்கிற கேமராவை ஏதோ ஒரு மிருகம் வந்து அதை போட்டு உடைச்சுக்கிட்டு போயிருக்கு. இதை பார்த்ததுக்கு அப்புறமா இவங்க 2 பேருமே அவங்க வீட்டுக்கு வந்து போயிடுறாங்க. நம்ம ஹீரோவும் ஹீரோட பையனும் மட்டும் தான் வீட்டுல தனியா இருப்பாங்க. அப்படி வந்து தனியா இருக்கும்போது அந்த வீட்டுக்குள்ள அந்த மிருகம் வந்து வந்துடும். இதை கண்டுபிடிச்ச உடனே நம்ம ஹீரோ பயந்து போயிடுறாரு. உடனே அவர் என்ன பண்றாருன்னா அவரோட பையனை கூட்டிட்டு மெதுவா பாத்ரூம்குள்ள போய் ஒளிஞ்சுக்கிறாரு. அப்படி வந்து அந்த இடத்துக்கு போன உடனே அப்படி வந்து அந்த இடத்துல ஒளிஞ்சுக்கிட்டே நேரா கால் பண்ணி அசிஸ்டன்ட் வந்து கூப்பிடுறாரு. நம்ம அசிஸ்டன்ட் என்ன பண்றாருன்னா வேகமா அந்த இடத்துக்கு வந்துடுறாரு. அந்த இடத்துக்கு வந்த உடனே அவர் வந்து அந்த மிருகத்தை பாத்துறாரு. உடனே அவர் என்ன பண்றாருன்னா கையில இருக்கிற கண்ணை எடுத்து அதை வந்து ஷூட் பண்ண பாக்குறாரு. ஆனா அந்த மிருகம் வந்து நம்ம ஹீரோட வீட்டை விட்டு வெளியில ஓடிடுது. இப்ப உடனே நம்ம ஹீரோ என்ன பண்றாருன்னா இந்த ஊர்ல இருக்கிற எல்லா மக்களையுமே கூப்பிட்டுட்டு நேரா சர்ச்சுக்கு வராரு. அவர் வந்து கூப்பிட்டு என்ன சொல்றாருன்னா அவருக்கு எல்லா விஷயத்தையுமே சொல்றாரு. அதாவது அந்த மிருகத்தை பத்தி எல்லா விஷயத்தையுமே அவர் சொல்றாரு. அப்ப அந்த சர்ச்சில் இருக்கவங்க என்ன சொல்றாங்கன்னா இன்னைக்கு நைட் மட்டும் நம்ம இந்த சர்ச்சுக்குள்ளே இருந்துட்டு நாளைக்கு காலையில இந்த ஊரை விட்டு போயிடலாங்கிற மாதிரி அவங்க சொல்றாங்க. சரின்னு முடிவு பண்ணிட்டு இவங்க எல்லாருமே அந்த சர்ச்சுக்குள்ளேயே தூங்கிட்டு இருக்கும்போது சர்ச்சுக்கு மேல இருந்து ஏதோ ஒரு சத்தம் கேக்குது. என்னன்னு பார்த்தா அது அந்த மிருகத்தோட சத்தம் தான். இப்ப நம்ம ஹீரோ என்ன பண்றாருன்னு பார்த்தா இங்க இருக்கிறவங்க எல்லாருமே அண்டர் கிரவுண்டுக்கு வந்து கூட்டிட்டு போயிடுறாரு. அங்க அவங்களை எல்லாம் பாதுகாப்பா வச்சுட்டு இப்ப நம்ம ஹீரோவும் ஹீரோட அசிஸ்டன்ட் என்ன பண்றாங்கன்னா அங்கிருந்து மேல வராங்க. அங்க வந்து பார்த்தா அந்த மிருகத்தை காணோம். உடனே வந்து இவங்க 2 பேருமே என்ன பண்றாங்கன்னா ஸ்பிளிட் பண்ணி போய் அதை வந்து தேடுறாங்க. அப்படி வந்து தேடிட்டு இருக்கும்போது நம்ம அசிஸ்டன்ட் வந்து அதை கண்டுபிடிச்சாரு. உடனே அவர் என்ன பண்றாருன்னா அவரோட கன்னை எடுத்து அந்த மிருகத்தோட ஷோல்டர்ல ஷூட் பண்றாரு. ஆனா அது என்ன பண்ணுதுன்னா கோவத்துல நம்ம அசிஸ்டன்ட் வந்து அட்டாக் பண்ணுது. பயந்து போனவர் என்ன பண்றாருன்னா கன்னை எடுத்து கண்ணா பின்னாடி ஷூட் பண்ண ஆரம்பிக்கிறாரு. இதனால பயந்து போய் அந்த மிருகம் வந்து அங்கிருந்து ஓடிரும். ஆனா அசிஸ்டன்ட் வந்து ரொம்ப அடிப்பட்ட நிலைமையில இப்ப இருக்காரு. நம்ம ஹீரோவுமே என்ன பண்றாருன்னா அந்த மிருகத்தை கொல்லணும் அப்படிங்கறக்காக அதை வந்து தேடி போறாரு. அவர் வந்து அந்த மிருகத்தை பார்த்த உடனே அந்த மிருகம் என்ன பண்ணுதுன்னா நம்ம ஹீரோ கையில இருக்கிற கன்னை வந்து தட்டி விட்டுரும். அதுக்கப்புறமா அது நம்ம ஹீரோவை அட்டாக் பண்ணும்போது நம்ம ஹீரோவும் விடுற மாதிரி தெரியல. அவரும் வந்து அது கிட்ட இருந்து சண்டை போட அவர் ட்ரை பண்றாரு. அந்த மிருகம் வந்து அங்க எங்கேயுமே பயந்து ஓடும்போது அவர் என்ன பண்றாருன்னா அவரோட பாக்கெட்ல இருக்க இன்னொரு கன்னை வந்து எடுக்கிறாரு. அப்படி வந்து போய் அது கூட போய் சண்டை போடும்போது அது என்ன பண்ணுதுன்னா அந்த கண்ணையுமே அவர் தட்டி விட்டுரும். இப்ப என்ன பண்றதுன்னு தெரியாம அவர் என்ன பண்றாருன்னா பாக்கெட்ல இருக்கிற ஒரு கத்தி எடுத்து அதை வந்து
குத்துறாரு. இப்ப இவங்க 2 பேத்துக்கு நடுவுல பயங்கரமா சண்டை நடக்கும். ஆனா எப்படியோ ஒரு வழியா அந்த கத்திய வச்சு அதை குத்திய அந்த இடத்துல சாகடிக்கிறாரு. இப்ப அண்டர் கிரவுண்ட்ல இருக்கிறவங்க எல்லாருமே வெளியில வராங்க. அப்ப அசிஸ்டன்ட் அந்த இடத்துக்கு வந்து அந்த மிருகத்தை பார்க்கும்போது இவர் வந்து ஷூட் பண்ணிருப்பாரு இல்லையா ஷோல்டருக்கு மேல, அந்த இடத்துல அதுக்கான தடயத்தையே காணோம். அப்பதான் அசிஸ்டன்ட் சொல்றாரு, இது வந்து நான் ஷூட் பண்ண மிருகமே கிடையாது, இது வேற ஒண்ணுன்னு அவர் சொல்றாரு. இப்பதான் அந்த சர்ச்சுக்கு வெளியில வந்து காட்டுறாங்க. என்னன்னு பார்த்தா அந்த சர்ச்சை சுத்தியும் அதே மாதிரி ஏகப்பட்ட மிருகம் அந்த சர்ச்சையே சுத்து போட்டுருதுங்க. இப்படி வந்து இதுங்களை காட்டுறதோட இந்த படமுமே முடிவடையுது. சோ ஒன்ஸ் அகைன் இது உங்க நேரோ டைம் தமிழ் சேனல். வீடியோ பார்த்துட்டு இருக்கவங்க சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்கிற பெல் ஐகானை பிரஸ் பண்ணி அதுல ஆளுங்க அதை செலக்ட் பண்ணுங்க. அப்பதான் நான் போற இந்த மாதிரியான வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு நோட்டிபிகேஷனா வரும். இன்னொரு வீடியோல மீண்டும் சந்திக்கலாம்.